மாணவர்களே வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்கள் எஸ்எஸ் சூரிய. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ், அப்புறமேட்டு பிடெக் கோர்சஸ் மற்றும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதோடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த முடிஞ்ச கையோடு நேற்று ஒரு 10 மணிக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டிஎன்ஏயு, தனுவாஸ் இது மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் அப்டேட்டை வந்து ஆன் டு டேட், அப் டு டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? மறக்காமல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கொடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட் நடக்க போகுதுன்ற ஷெடியூலை கொடுத்துட்டாங்க. இந்த தெளிவு வந்து போன வருஷம் அவங்ககிட்ட இல்லாதனால ரொம்ப குழப்பம் இருந்துச்சு. 7.5 எப்போ நடக்குதுன்னு தெரியல. 7.5 போன வருஷம் ரொம்ப இழுபறியாக இருந்தது. ஆன்லைனில் ஜென்ரல் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான் 7.5 நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த குழப்பமெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ரொம்ப தெளிவாக வந்து யோசித்து இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன டேட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட், அந்தந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ மாணவர்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக நீங்கள் இந்த டைமில் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக முழுமையாக பொறுமையாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டி, அப்புறமேட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இவங்க 3 பேர் கம்பைன்ட் ஆகி தான் இந்த கவுன்சிலிங் வந்து இந்த வருஷத்துல வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து புது ஆடிங். சரி, ஓகே. அடுத்து வந்து டென்டேட்டிவ் ஷெடியூல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வரைக்கும் இருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஷெடியூலை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரிசல்ட் முடிஞ்சு 12th ரிசல்ட் முடிஞ்சது. நம்மளுக்கு வந்து 7/5 ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து எப்போ அப்படின்னா நேற்றோட வந்து இந்த சப்மிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து கிரீவரன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் நடக்கும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் டிஎன்ஏயு அண்டு டிஎன்ஜேஎஃப்யூ. இந்த 2 யூனிவர்சிட்டிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன கோட்டாக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவுக்கும் அப்புறமேட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் நம்மளுக்கு நடக்குது. சரிங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த டேட் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ இந்த டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நீங்கள் என்ன மார்க்கில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும், எந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்க போகுது, இந்த மாதிரி நல்ல விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலில் இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த டேட்டில் மேபி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு சேஃபஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் டிஎன்ஏயு வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஓகேங்களா? கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம சேனல் வந்து நம்ம வீடியோ போடுவோம். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டு வரும்போது தான், அதுக்கு முன்னாடி சொல்கிறது எல்லாமே ப்ரெடிக்ஷன். அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த சீட் கிடைக்கும், இந்த மார்க்குக்கு இந்த சீட் கிடைக்கும், இதெல்லாமே வந்து ஒரு அனுமானத்தில், போன வருஷம் மார்க்கை வச்சு நாம் ஒரு அனுமானத்தில் சொல்லக்கூடிய, அது வந்து ஒரு 80% வந்து மேக்ஸிமம் வந்துடும். இருந்தாலும் இந்த 100%க்கான உத்தரவாதம் இருக்காது. ஆனால் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ரேங்க் லிஸ்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட் வரைக்கும், இந்த டேட் இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளால் 100% சொல்லிட முடியும். எந்த மார்க் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு சீட் கிடைக்கும், எந்த ரேங்க் வரைக்கும் ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸோ அந்த டேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம சேனல் வந்து ஒரு சேஃபஸ்ட் கட் ஆஃப் மார்க் போட்டிருப்போம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5. இந்த டேட் பாருங்கள், 19/6/2024, அப்புறம் 20/6/2024, இந்த 2 நாளைக்குமே 7.5 கோட்டாக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இந்த டைமில் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கவுன்சிலிங் எப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதை லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்து முன்னாடி நாள் நைட்டே மெயில் வந்துடும். ஸோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கள், அந்த டேட்டில் வந்து 19, 20 2 நாளில் வந்து லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய டிஎன்ஏயு வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கிற பேஜே ஒன்று ஓப்பன் ஆகும். நாம் அப்போயே ஒரு டெமோ வீடியோ கொடுப்போம். ஸோ அப்போ வந்து அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கிற அந்த ஆப்ஷன் 7.5க்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அது வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கான கவுன்சிலிங். நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இப்போயும் அந்த என்ன ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஃபைனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். சேவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு புது அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒன்று வரும். அவ்வளோதான் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றது. மற்றபடி இதில் வேறு பெருசாக எதுவும் இல்லை.
இதுதான். நீங்கள் அது புதுசாலாம் எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. காலேஜ் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணுறது பேர் தான் ஆன்லைன் கவுன்சிலிங். அது நம்ம வந்து ஃபர்தராக அன்னைக்கு 7.5 கவுன்சிலிங் நடக்கும்போது நம்ம வந்து அதை பற்றி சொல்லுவோம். ஸோ 2 இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்த்துருக்கோம். 18ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறது, அப்புறம் 7.5 கோட்டாக்கான இதை பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து 19ஆம் தேதி நடக்குது ஆஃப்லைன் மோடில். அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு அதே போல் ஆஃப்டர்நூன் வந்து இன்னொரு ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்குது. அடுத்து வந்து சீட் அலாட்மெண்ட் ஃபார் 7.5 இந்த டேட் பாருங்கள், 21ஆம் தேதி இதுக்கான அலாட்மெண்ட். என்னைக்கு நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது? 19ஆம் தேதி கவுன்சிலிங் 20 வரை நடத்திட்டு 21ஆம் தேதி அடுத்த நாளே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா 7.5ல சீட் எடுக்கணும். இப்போ எனக்கு 7.5 இருக்குது, நான் ஜென்ரல் கோட்டாலையும் இருக்கிறேன் அப்படின்னா 7.5க்கான கவுன்சிலிங் நடத்தி முடிச்சு சீக்கிரம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் எனக்கு 7.5ல சீட் கிடைக்கலன்னா கூட அடுத்து நான் ஜென்ரல் கோட்டாக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த தப்பை தான் போன வருஷம் பண்ணாங்க. இப்போ போன வருஷம் என்ன பண்ணி போட்டாங்க அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஃப் ஜென்ரல் கவுன்சிலிங்கே நடந்துருச்சு, ஆனால் 7.5க்கு சீட் வரல. அப்புறமேட்டு தான் அதுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் 7.5க்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு சப்போஸ் அவனுக்கு கிடைக்கலனா அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ண போன வருஷம் நம்ம சேனல் அப்படின்னா, நீங்கள் வந்து 7.5 சீட்டே வரல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவுசெய்து ஜென்ரல் கோட்டாவில் இந்த 250 500 நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸை கட்டி தயவுசெய்து ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நிறைய மாணவர்கள் ஃபாலோ பண்ணதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ற மாதிரி நம்ம போன சேனலுக்கு போன வருஷமே என்னாச்சுன்னா ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ நாம் இந்த வருஷமும் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்போம். ஆனால் இந்த வருஷம் இது மாதிரி வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவுன்சிலிங் முடிஞ்ச கையோடு அப்படியே அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. சரி, அடுத்து வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறமேட்டு வந்து ஃபிஷர்மேன் கோட்டாக்கெல்லாம் நடக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஜென்ரல் கோட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டு 22லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிஎன்ஏயு டிஎன்ஜேஎஃப்யூ அடுத்து வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் அதே போல் தான், நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து உள்ளே போய்ட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி 500 ருபீஸு, ஃபார் எஸ்சி எஸ்சிஐ எஸ்டிக்கு வந்து நம்மளுக்கு 250 ருபீஸ். கவுன்சிலிங் ஃபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் விஷயமே கிடையாது, அவ்வளோதான். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் சப்மிஷன் ஆஃப் 7.5 கோட்டா பர் டிஎன்ஏயு. அடுத்து வந்து இது என்ன அப்படின்னா, நீங்கள் 7.5ல உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு இல்லைங்களா, என்னைக்கு 21ஆம் தேதி கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிஷன் வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நடக்கும். உங்களுக்கு வந்து மெயில் வரும் சீட் அலாட் ஆனதுக்கப்புறம். நீங்கள் அந்த நாள் என்ன பண்ணணும், நேரடியாக கோயம்புத்தூருக்கே போய் நம்ம கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹாலில் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கிடுவாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, 12th டிசி, அப்புறம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட்ன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்பாங்க. அன்றைக்கி நம்ம அதை பற்றின ஒரு வீடியோ போடணும், என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7.5க்கான கோட்டா வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 22ஆம் தேதி நடக்குது, சரிங்களா. அடுத்து வந்து 7.5 கோட்டா ஃபார் ஃபிஷரிஸ்க்கு வந்து 24 காலையில், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு 24ஆம் தேதி மதியானம், ஓகேங்களா. 24ஆம் தேதி மதியானம் வந்து நம்ம நடக்குது. அடுத்து வந்து ஜென்ரல் கோட்டாக்கான சீட் அலாட்மெண்ட் 25. இந்த டேட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு 25/6/2024. என்னைக்கு நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்குது? 22 வந்து 24 வரைக்கும் நடந்து நம்மளுக்கு 25ஆம் தேதி அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. சூப்பரில். சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுன்னா 25ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரிச்சுருவாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. இந்தந்த டேட்டில் தான் வரணும், இந்தந்த டேட்லலாம் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து சொல்லிடுவாங்க. இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்கு, இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் இருக்கிறவங்க இத்தனாம் தேதி வாங்க, இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்லேருந்து இத்தனாம் தேதி வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரித்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் சப்மிஷன் நடக்கும். தென் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கான டேட் வந்து உங்களுக்கு வந்து சூன் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது 10ஆம் தேதி இருக்கலாம், ஓகேங்களா. அடுத்த மாதம் 10ஆம் தேதி இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கிறதே பெட்ரு. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் போனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் அஃபிலியேட்டட் காலேஜ் தான் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் மேக்ஸிமம் எல்லா சீட்டையுமே எடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் காலேஜ், அதுவும் போல் அக்ரி கிடைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ட்ரபிள் தான். அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த பிடெக் கோர்சஸ் மாதிரியான விஷயங்கள் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் உங்களுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வருது பெட்டர், ஓகேங்களா. ஓகே மாணவர்களே, இந்த
கவுன்சிலிங் டைமுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த அப்டேட்டையும் நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த டைமில் அந்த டேட்டில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் வந்து இதுக்கான ஷெடியூல். ஸோ இந்த பிடிஎஃபை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத நண்பர்கள் வந்து கைண்ட்லி வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில். மற்றொரு அற்புதமான ஒரு சந்திப்பு நண்பர்களே. இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நன்றி.